சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் எமது செய்தியாளர் குமார் இணைக்கிறார். குமார், தற்போது இந்த வெடிவிபத்து எப்படி ஏற்பட்டது? எத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள்? விரிவான விவரங்கள். சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில முருகன் என்பவருக்கு சொந்தமான சுப்ரீம் ஃபயர்வொர்க்ஸ் ஃபேக்டரி என்ற பட்டாசு தொழிற்சாலை இருக்கு. நாக்பூர் உரிமம் பெற்ற வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உரிமம் பெற்ற இந்த பட்டாசு ஆலையில கிட்டத்தட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க இல்லை காலையில. அப்ப அதை மருந்து செலுத்தும் வரை அதை பட்டாசு தயாரிக்க தேவையான அந்த மூலப்பொருள்களை இருப்பு வைத்து அதை கலக்கி அவைகளை எடை போட்டு செலுத்தும் முறையில திடீரென அங்கே வெடி விபத்து ஆயிடுது. இதில் அந்த அறை சேதமாயிருது. அப்போ அந்த அறையில் பணியில் இருந்த சிதம்பராபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் வயது 45, அப்புறம் முருகன் வயது 45 ஆகிய 2 தொழிலாளர்கள் உடல் சிதறி சம்பவ இடத்துல உயிர் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அறையில் இருந்த இன்னொரு பெண் தொழிலாளியும் இன்னொரு ஆண் தொழிலாளியும் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர், வருவாய்த்துறை, காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் தடுக்க நடைபெறா வண்ணம் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அந்த ஒரு அறை மட்டும் சேதமடைந்திருக்கு. வேற அறைகளுக்கு தீ பரவவில்லை. எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடைபெறவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.